ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ரொம்ப ஈஸியான அவல் போண்டா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அவல் போண்டா பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். வேக வச்ச உருளைக்கிழங்கு, தட்டையான அவல், தயிர், பச்சை மிளகாய், கொத்தமல்லி இலை, சீரகம், உப்பு, பெருங்காயத்தூள், பொரிக்கிறதுக்கு எண்ணெய் எடுத்துக்கோங்க. தட்டையான அவல் 1 கப் எடுத்திருக்கேன். அதை ஒரு பவுல்ல சேர்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சுட்டு தோல்லாம் எடுத்துட்டு மசிச்சு எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இந்த சைஸ் உருளைக்கிழங்கு தான் நான் எடுத்தது. இப்போ வேக வச்ச உருளைக்கிழங்க ஒரு பவுல்ல சேர்த்துக்கலாம். இதுல கட் பண்ண பச்சை மிளகாய் 3 சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி இலை தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் ஜீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கணும். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம இந்த ஊற வச்சிருக்க அவல் சேர்த்துக்கணும். அவல் தண்ணி இருக்கவே கூடாது. தண்ணியா நல்லா இருந்ததுன்னா வடிச்சு எடுத்துட்டு சேர்த்துக்கோங்க. இந்த மிக்ஸ் பண்ணும் போது நம்ம தண்ணி சேர்க்கவே கூடாது. அந்த அவல் ஊர்ன ஈரப்பதம் அப்புறம் அந்த உருளைக்கிழங்கு வெந்த இந்த ஈரப்பதமே போதும். இந்த மாவு கரெக்டா உங்களுக்கு கிடைக்கும். தண்ணி சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு போண்டா ஷேப் கரெக்டா வராது. எண்ணெயில போடும் போது எல்லாம் தனித்தனியா உதிர்ந்து போயிடும். சப்போஸ் உங்களுக்கு ஈரப்பதம் நிறைய தெரியற மாதிரி இருந்ததுன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அரிசி மாவு சேர்த்தீங்கன்னா இந்த ஈரப்பதம் ஃபுல்லா இழுத்துரும். உங்களுக்கு நல்லா அந்த போண்டா ஷேப்பா கிடைக்கும். எண்ணெயில உதிராது. இப்ப இந்த மாவை நம்ம அழகா போண்டாவா உருட்டி எடுத்துக்கலாம். வேணுங்கிற அளவுக்கு நீங்க உருட்டி எடுத்துக்கணும். சோ ஒரே மாதிரி இருந்தா பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். சோ உருட்டியாச்சு. அடுப்புல நான் கடாயில எண்ணெய் வச்சிருக்கேன். எண்ணெய் ஹீட் ஆனதுக்கு அப்புறம் இந்த போண்டா எண்ணெயில போட்டுடலாம். ஒவ்வொன்னா போட்டுக்கோங்க. நான் ஒரு 3 போட்டு பொரிச்சு எடுத்துக்க போறேன். ஸோ ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். நீங்க உருளைக்கிழங்கு மட்டும் வேக வச்சு ரெடியா வச்சிருந்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ள இந்த போண்டா சூப்பரா ரெடி ஆயிரும். டேஸ்டும் ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ ஒரு பொறுமையா திருப்பி விடுங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆன உடனே இந்த போண்டா எண்ணெயில இருந்து எடுத்துடலாம். ஸோ நல்லா சூப்பரா இருக்கும். டேஸ்டும் நல்லா சாஃப்டாவும் இருக்கும். உள்பக்கம் நம்ம அவல்லாம் போட்டிருக்கனால. ஸோ இதை எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் உள்ள மாவுலையும் நம்ம இந்த போண்டா போட்டு எடுத்துடலாம். ஸோ ரொம்ப ஈஸியான டிஷ் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சூப்பரா கிறிஸ்பியான அவல் போண்டா ரெடி ஆயிருச்சு. ரொம்ப ஈஸியான ரெசிபி. கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. என் சேனலுக்கு நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனும் பிரஸ் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனும் பிரஸ் பண்ணிக்கோங்க. என்னோட கிராஃப்ட் சேனலோட லிங்க் கொடுக்குறேன். அதுல 190க்கு மேல இன்ட்ரெஸ்டிங்கான கிராஃப்ட் வீடியோஸ் இருக்கு. ஸோ கண்டிப்பா அந்த சேனலும் உங்களுக்கு பிடிக்கும். அந்த சேனலுக்கு உங்க சப்போர்ட் மறக்காம கொடுங்க. இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான குக்கிங் வீடியோஸும் காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.